தனுஷாரோட ஆக்டரா ஒர்க் பண்ணவங்களும் சரி, அவரோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்ணவங்களும் சரி, நடிகரோட இயக்குனர் தனுஷை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பேஷனேட்டா இருக்காரு, ரொம்ப டெடிகேட்டா ஒர்க் பண்றாருன்னு டேரக்டர் தனுஷை பத்தி சொல்றாங்க. இப்போ நீங்களும் அந்த பேஸ்குள்ள போயிட்டீங்க. ஸோ இயக்குனர் தனுஷும் நடிகர் தனுஷும் எவ்வளவு வித்தியாசப்படுறாங்க? இயக்குனர் வந்து ரொம்ப கிளாரிட்டியான டைரக்டர் அவருக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு கிளாரிட்டி இருக்கிறவங்கள மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தனுஷ் சார், வெற்றிமாறன், சுதா கோங்கரெல்லாம் என்னன்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா மைன்யூட்டா சொல்லிடுவாங்க. அதுக்குள்ளதான் நான் ஒர்க் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து உடனே ஒர்க் முடிஞ்சிடும். நானும் தனுஷ் சாரும் ஒரு 2 days ஒர்க் பண்ணோம்னா ஒரு சாங் வந்துடும். ஒரு 8 days ஒர்க் பண்ணோம்னா ரீரெக்கார்டிங் வந்துடும். ஸோ ரொம்ப கிளாரிட்டி. அண்ட் ஒரு சாங் நான் நடிச்சிருக்கேன் நிலவு கண்ணடியில. ஸோ அவரோட டைரக்டராகவும் அவர் டைரக்ட் பண்ணதில் நான் நடிச்சேன். இதுக்கப்புறம் அந்த சாங் வரும். ஓகே. அது வந்து சாங்காக மட்டுமே படத்துல வருது? படத்துல புல்ல அப்படின்னு ஒரு சாங், அதில் நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் ரியாக்ஷன்ஸ். இப்போ செல்வராஜ் சார் மாதிரி ரொம்ப தனுஷ் சார் வந்து பர்டிகுலர், இதான் ரியாக்ஷன், இப்படிதான் வேணும், இங்க கம்மியா இருந்தா போதும், ஜாஸ்தியா இருப்போம். அவர் இருக்கும்போது நீங்க நம்பலாம், மானிட்டர் நீங்க பார்க்க வேண்டாம். அவர் இருக்கும்போது வெரி ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர் அவர்.